கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 13:2, ரோமன்ஸ் 13:2. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரத்துல எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருந்து வருது? தேவன்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்த்து நின்னா அதனால வரக்கூடியது காரியம் என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், அதாவது தனக்கு மேல வைக்கப்பட்ட ஒரு அதிகாரத்திற்கு அதை கேள்வி கேட்டு அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியது. ஆனா இது என்னன்னா, ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்பதிலேயோ இல்ல அவர்களுக்கு எதிராக முறையிடுவதிலேயோ அதை புரிந்து கொள்வதிலேயோ எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 13 15 வரை உள்ள வசனங்கள்ல ரொம்ப அழகா நம்ம எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி யூதா ஒரு அதிகாரம் தான் 8வது வசனம் சொல்லும்போது எப்படி நமக்கு மேல உள்ள அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்பது அதை நிராகரிப்பது என்ன ஒரு பொய்யான கள்ள உபதேசிகளுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன சொல்றாரு, அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். நீங்க உங்களுக்கு மேல வைக்கப்பட்ட அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கும் போது நீங்கள் கர்த்தர் நியமித்த ஒரு ஒழுங்குமுறை, கர்த்தருடைய அமைப்பு, கர்த்தர் செய்த அவருடைய ஏக சக்கராதிபதித்துவம் என்று சொல்லக்கூடியதற்கு நீங்க எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களா. தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, எல்லா ராஜ்யத்தில் உள்ள மனுஷனும் யாருக்கு ஆட்சி செய்கிறார்? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். அதாவது என்ன, ஒரு நியாய தீர்ப்பு, தங்களை குற்றப்படுத்தக்கூடியதா, தேவனுடைய கீழ் சீர்திருத்தம் என்று சொல்ல டிவைன் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடியதா. இது என்னெல்லாம் வரும்? ஒரு சட்ட ரீதியாக வரக்கூடிய காரியம், சமுதாயத்தில் வரக்கூடிய காரியம், ஆவிக்குரிய முறையில் வரக்கூடியது, தேவன்கிட்ட இருந்து வரக்கூடியது. அதாவது பவுல் என்னன்னா, நீங்க கடைசியா ஒரு நித்திய காலத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை சொல்லல, மாறாக இங்க நம்ம வாழுகிற நாட்கள்ல வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா பிரசங்கியினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 2-5 வரை உள்ள வசனங்கள்ல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க ராஜாக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஆக்கினையிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, ஒரு நமக்கு மேல வைத்திருக்கவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம ஒரு சமாதானமா வாழ முடியுங்கிறத 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, 1வது அதிகாரத்துல எல்லா அதிகாரமும் தேவன்கிட்ட இருந்து வருது. ஆனா அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறது தேவனுக்கு எதிராக நிற்கக்கூடியது என்பதை சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வது எப்படி? முதல்ல நமக்கு என்ன தெரியணும், தேவன் தான் ஒவ்வொருத்தரையும் யாராரு எங்கெங்க அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார். அப்ப அவர் செய்யறதுனால அதற்கு எதிர்த்து நிற்க தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு எதிர்த்து நிற்பது நமக்கு மேல ஒரு ஆக்கினை தீர்ப்பை வரக்கூடியதாக. அப்ப என்னன்னா, அங்க சொல்லும்போது ஒரு சட்ட பிரகாரமா உள்ள அதிகாரத்திற்கு நம்ம கீழ் எதிர்த்து நிற்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்பது. அப்ப நம்முடைய சிவில் லைஃப்னு சொல்ற நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே அடிப்படை எங்க? கர்த்தர்ட்ட இருந்து வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம எது பாவத்துக்கு தூண்டக்கூடிய இல்ல பாவத்துக்குரிய காரியம், எது உண்மையான காரியம் என்பதை புரிந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி ராஜ்யத்தை அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். அப்ப நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நம்ம விளைவித்துக் கொள்ளணும். என்ன, நம்ம ஒரு மனத்தாழ்மையோடு கீழ்ப்படியக்கூடிய மக்களா. அதே சமயத்துல எதை நம்ம விட்டு விளக்கணும்னா,
ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ரிபல்லியன் சொல்றோம் இல்லையா, ஒரு முரட்டாட்டம் இல்ல ஒரு எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு காரியம் இருக்கக்கூடியதா. அதாவது உங்களை ஒரு சில நேரத்துல ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருந்தா கூட அது என்ன பண்ணக்கூடாது, உங்களை பாவமான முறையில கொண்டு போய் கொடுக்க கூடாது. அப்ப என்ன, நம்மளை பாவத்தை தூண்டாத வரைக்கும் நம்ம எல்லாவற்றையும் கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வலபிதாவே, இதோ எல்லா அதிகாரமும் உம்மிடத்திலிருந்து வந்திருக்கு, அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம், உமக்கு எதிர்த்து நிற்கிறான் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்க எங்களை பாவத்துக்கு தூண்டாத எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.